ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை க்யூட் பாயோட நெக்ஸ்ட் பாட்டை இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்கல்ல பல்லாம் நான் பேசுகிற விட ரெண்டு பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சேன் ரெலி சாரி ஜஸ்ட் இது வெரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள பல்லாம் இந்த டேபிள் அப்படி முட்டு கொடுத்து நினைக்கோண்ணா எனக்கு ஒரு மாதிரி கிருன்னு வருது. அப்படி தான் வரும். இந்த டேபிள்லேயே நினைக்கோ. நான் சொல்ல நீ ரூமுக்கு போனால் காணும், இல்லைனா திட்டுவான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு வாங்கடி இங்கே ரெண்டு போகலாம் அப்படிங்கிற மாரி அங்கே ரெண்டு போகிற மாதிரி போயிட்டு டேபிளுக்கு பேக் சைடில் கரெக்டாக ஒரு பர்சன்ட் அந்த வெயிட்டர் மாதிரி இருப்பாங்களா, அந்த பர்சன்ட் ஒரு பர்சன்ட்டை நோட் பண்ணிவிட்டு சொன்னதை பர்ஃபெக்டாக பண்ணு அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து போனால் நம்ம ஜொங்குக்குமே அந்த ட்ரிங்க் பண்ண போடையிலேயே அது என்ன மாதிரி ஃபீலுங்கிறது கூட தெரியாமல் டேபிளில் மட்டும் கொடுத்தபடியே கிளாஸஸை எண்ணிக்கிட்டு இருக்காரு. 1 2 3 அப்படிங்கிற மாதிரி எண்ணிகிட்டு இருந்தான். அப்படியே சிரிச்சபடி பேசிக்கிட்டே அந்த பர்சன்ஸை ஜொங்குக் பக்கமாக தான் கூட்டிகிட்டு போவாங்களா, இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தான். அந்த ஒர்க் பண்ணுற அந்த பர்சன்ட் கரெக்டாக அந்த லேடி வர அந்த செகண்ட் அந்த அடுக்கி வச்ச கிளாஸை மொட்டையும் தள்ளி விட அது மொட்டமும் அப்படி அந்த லேடி மேலே கொட்ட பக்கத்தில் நிற்கிறடியோரு நம்ம ஜங்குக்கு பாட்டோடைய டேக்கி அங்கே என்ன நடந்திருக்குங்கிறதெல்லாம் நோட் பண்ணலை, திங்க் பண்ணலை. ஜங்குக்க பாட்டு அடுத்த செகண்டே வேகமாக வந்து இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கேன், ஏன்டா அந்த டேபிளில் இருக்க திங்ஸ் எல்லாம் தள்ளி விட்டா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்டால் நம்ம ஜங்குக்கு ட்ரிங்க் பண்ணியிருக்கிறதுனால ட்ரிங்க் பண்ணோட ஸ்மெல் டேக்கி ஃபீல் ஆகுது. ட்ரிங்க் பண்ணியா ட்ரிங்க் பண்ணியாடா நீ அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் ஸ்லாப் பண்ணுற அளவுக்கு வந்தா கரெக்டாக அந்த பிளேஸில் டேவோட மாம் என்ட்ராகி அவங்க ட்ரெஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு பாரு, என்ன நினைக்கிறத பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணப்படி ஜொங்குக்கோட ஆன்சர் கிரிப்பாக பிடிச்சி வெகிட்டுக்கு டேயோட ரூமுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இந்த பட்டு கிம்முக்கு லாராவுக்கு ஒரே ஹாப்பி. போகிற மிஸ்ஸஸ் ஸ்கீமாக நோட் பண்ணிட்டு சிரிச்சான். நீங்கள் இந்த அளவுக்கு மோசமாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்கிற மாரி கடுப்புலையே திட்டின பொசிஷன்லேயே மிஸ்ஸஸ் கிம் அப்படியே ஜொங்குக்கா டேயோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போனோம். டேடாம் அந்த பர்சன்ஸ் கிட்ட சாரி மேலே சாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எங்களோட காஸ்ட்லி ட்ரெஸ் இது எவ்வளோக்குள்ள மணி தெரியுமாங்கிற மாரி அந்த லேடி செம்ம டென்ஷன் ஆகிட்டே கண்ட மெனிக்க திட்ட ஆரம்பிச்சிருவா. இந்த மாதிரி திட்டுனா டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிரும். அந்த பிளேஸில் ரொம்ப சாரி கேட்பாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது, நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஏன்னா அங்கே என்னம்மா அந்த ஜொங்குக்கு எழுந்துக்கல, அப்படி எவ்வளோ தாண்டி ட்ரிங்க் கொடுத்த இன்னும் எழுந்துக்கல, அவன் எப்போ எழுந்து பண்ணால் நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிம்மு லாராவும் இந்த மாதிரி நோட் பண்ணால் வாயா மூடுறியாடா நீ அப்படிங்கிற மாதிரி செம்மையாக ஒரு சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டை கேட்டு கிச்சனுக்குள்ளே இருந்த மிஸ்ஸஸ் கிம்மு ஷாக் ஆனால் கிம்முக்கும் லாராவுக்கும் ஒரே சிரிப்பாருண்டா. இப்போ அப்படியே டேயோட ரூமுக்குள்ளடாம் ஜங்குக்குடா டீரேஸில் இல்லை டே நீ சொல்லிட்டுல எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நீ தானே இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்த, எனக்கு ஒன்றுமே புரியல. ஒன்றுமே புரியாதுண்ணா, ஒன்றுமே புரியாது. ஏன்னா நீ பேபியில் இப்போ என்னன்னா போட் ஆகிருக்கா, மாமாவோட ஆன்ஸ்லேருந்து ஏன் ஆன்ஸ் பண்ணிருக்கல. டே வில்லேஜ் பர்சன்ட் பட்டி கடை இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தானடா உன்னை மேரேஜ் பண்ணி கூட்டிகிட்டு இருந்தேன். நான் உங்ககிட்ட அப்படி என்னடா பெருசாக கேட்டுட்டேன். நான் கொடுத்த ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிவிட்டு வந்து அங்கே மோம் பக்கத்துலேயே நில்லுன்னு தானே சொன்னேன். என்ன மேடானே மேடு ஒர்க்குக்கு தான் உன்னை வில்லேஜ்லேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தேனா, அவ்வளோ பிளேஸையும் அப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் மேடு மாதிரி. உன்னால் நேற்று எனக்கு எவ்வளோக்குள்ள அசிங்கமாச்சு தெரியுமாடா. ஏன்டா அந்த மாதிரி இருக்கிற, பிரெயின்னு ஒன்று இருக்கா இல்லையா, இல்லை இந்த பட்டிக்காடு புட்டிலாம் இப்படி தான் இருக்குமா, அங்கே என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுறியோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கியான். ஹாரியோட பேரண்ட்ஸ் ஒன்று இந்த மாதிரி தான் வளர்த்தாங்களா அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் ஜங்குக்கு திட்டினதை தாண்டி ஹாரியோட பேரண்ட்ஸையும் கண்ட மெனிக்க திட்ட ஆரம்பிச்சிருவார். உன்னால் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பார்ட்னர், என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னர்டா, எனக்காக அவங்க சிட்டிலேருந்து இங்கே வந்தாங்க, அவங்க கண்ட்ரிலேருந்து இங்கே வந்தாங்க, அவங்கள இந்த மாதிரி டென்ஷன் ஆகி அத்தனை பர்சன்ஸுக்கு முன்னாடி நான் எத்தனை டைம் சாரி கேட்டேன் தெரியுமா. இது வரைக்கும் இந்த யார்கிட்டையும் சாரிங்கிற வார்த்தையை கேட்டதே கிடையாது. ஆனால் நேற்று ஒன்றால் அவ்வளோ பேருக்கு முன்னாடி தலை குனிந்தி எவ்வளோக்குள்ளே சாரி கேட்டேன் தெரியுமா. என்னை அசிங்கப்படுத்திட்டல நீ. டேடு சொன்னார், லாராவும் சொன்னாங்க, என் கூட இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸு பிஸ்னஸ் சம்மந்தமான பார்ட்னர்ஸ்லாம் சொன்னாங்க, வில்லேஜ் பர்சன்ட்டை போய் மேரேஜ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு மேரேஜ் பண்ணிக்க வேறு யாருமே கிடைக்கலையா, அப்படி என்னடா அந்த பர்சன்ட்டை உனக்கு ஃபீல் கிடச்சிச்சு, இந்த பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணிவிட்டு நீ ரொம்ப கஷ்டப்பட போகிற அப்போ தெரியும் அப்படிங்கிற மாதிரி என்னை குட்டி பேசினாங்க. ஆனால் என் ஜங்குக்கு அப்பெல்லாம் கிடையாதுன்னு நினச்சேன். ப்ரூவ் பண்ணிட்டேன், எல்லோரும் சொன்னது உண்மைடானுங்கிறத நீ ப்ரூவ் பண்ணிட்ட. என்னை நீ
டார்ச்சர் பண்ணணுன்னே வில்லேஜ்லேருந்து வந்திருக்குங்கிற மாரி செம்ம ஹாஷா ஜங்குக்கு சின்னதாக நாட்டித்தனமாக பண்ணியிருந்தது, அந்த ட்ரீக்கு மேலே ஏறினதுங்கிற மாரி என்னெல்லாம் நாட்டியாக பண்ணிட்டு இருப்பாரு. அப்போல்லாம் திட்டுறதை விட்டுவிட்டு மொத்த கோவத்தையும் இங்கே வச்சு இறக்கிட்டாரு. கண்ட மெனிக நம்ம ஜங்குக்கு திட்டி, உனக்கு பிரெயின் கிடையாது, உனக்கு சென்ஸ் கிடையாது, உனக்கு நாலேஜே கிடையாது, உனக்கு மூளையே கிடையாதுங்கிற மாரி கண்ட மெனிக்க திட்டுன வேகத்துலேயும் ஃபேஸில் முழுக்கி எனக்கு பிடிக்கலடாங்கிற மாதிரி ரூமை விட்டே வேகமாக வெளியே போனால் என்னை கேட்க சொல்ல நம்ம ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டிகிரி வந்துருக்கும். மற்ற சவுண்டுமே ஹாலில் இருக்கிறவங்களுக்கு நல்லா கேட்டுருக்கும். பயங்கரமாக லாரா சிரிச்சபடி கோவத்தில் வெளியே போகிற டேயை நோட் பண்ணால் மிஸ்ஸஸ் கிம் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி அப்படியே அவங்க நேரம் கிச்சனுக்குள்ளே தான் போகிறாங்க. நான் அப்போவே சொன்னேன் இங்கேருந்து போனால் கேட்க மாட்டேன்ட்டான். அவன் தானே என்ட ஹெல்லு வேணும்னு நினச்சான், இருந்துட்டு போகிறான் அப்படிங்கிற மாரி மிஸ்ஸஸ் கிம்முமே நேராக கிச்சனுக்குள்ளே போனால் ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ மோசமாயிட்டு வரைக்கும் திட்டுனதே கிடையாது, மூளையே இல்லைன்ட்டாருங்கிற மாரி, பிரெயினே இல்லைன்ட்டாருங்கிற மாரி. வில்லேஜ் பர்சன்ஸ் தான், பட்டி காட்டான் தாண்டா நீ அப்படிங்கிற மாரி. நீலாம் சிட்டி லைஃபுக்கு செட் ஆகுவியா, அதுவும் நம்பர் 1 பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃப்னு சொன்னால் எனக்கு தான் அசிங்கமாக இருக்குனுங்கிற மாரி ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டு போயிருப்பார். இதை கேட்க சொல்ல இவ்வளோ டேஸ் பேரண்ட்ஸு, மாமு, லாரா அப்படிங்கிற மாரி அவங்கெல்லாம் திட்டி ஹேட் பண்ணதை தாண்டி சொன்ன ஒற்றை வேர்டு ஜங்குக்கால் அக்செப்டே பண்ணிட்டு இருக்க முடியாது. நான் என்னமோ அவங்கள தேடி உங்கள் லைஃப்குள்ள என்ட்ரு ஆன மாதிரி என்ன பாட்டு பேசிட்டு போகிறாரு. நானாக இவரை தேடி வந்தேன், அவர் தானே என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, அவர் தானே ரிங் போட்டார். நான் வரமாட்டேன்னு சொல்லி அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ண சொல்ல எனக்கு காருக்குள்ளே அப்படியே பொட்டிட்டு தள்ளி இங்கே கூட்டிகிட்டு வந்தார். இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது, என்னை விட்டு எங்கேயாவது போனால் நான் உன்னை என்ன பண்ணுவேனுங்கிற மாரி அவ்வளோக்குள்ள பிளாக்மெயிலாம் பண்ணார். ஏட்டா நான் இன்றைக்கி அவரை சீட் பண்ண மாதிரி பேசிட்டு போகிறாரு. இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலட்டே. எல்லாருக்கிட்டையும் எனக்கு நெகட்டிவான மூமெண்ட்டாக இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு பாசிட்டிவ் கிடச்சிச்சு. எல்லாருமே என்னை வெறுட்டு ஒடுக்குன அந்த பிளேஸில் நீங்கள் ஒரு பர்சன்ட் மட்டும்தான் என் மேலே அவ்வளோ லவ் வச்சுருந்தீங்க. உங்களுக்காக தான் நான் எவ்வளோ பெயினாக இருந்தாலும் சரி அக்செப்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இதே பிளேஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் இப்போ பேசிட்டு போன வேர்டு என்னை பட்டமாக கொன்னுருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகி பயங்கரமாக நம்ம ஜங்குக்கு இப்போ அப்படியே க்ரை பண்ணி அழுதுகிட்டு இருந்தான். இப்போ கம்பெனியில் டென்ஷன்லேயே உட்காந்துருந்தான். நான் கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகி நேற்று என்னடா ஆச்சு, நான் 1 டே யோங்கியோட ஹவுஸுக்கு போயிட்டு வரேங்கிற மாரி சுகா கூட கிளம்பி போயிருந்தேன். அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணி வச்சுருக்கேன், என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இங்கே கூட நம்ம ஜங்குக்கு தான் கண்ட மினிக்கே திட்டிகிட்டு இருக்காரு. நம்மகிட்டையும் இந்த மாரி திட்டுறதை பார்த்துட்டு நம்ம ஜிமினா காண்டாகி ஸ்லாப் பண்ணப்போ அப்படி இந்த மாரி ஜிமினா நோட் பண்ணா, என்னடா மவுட்டு நீளமாக பேசிகிட்டு இருக்கு, என்ன மாதிரிடா பேசிகிட்டு இருக்க அவனை வச்சு, அவனா உன்னை தேடி வந்தான், நீ தானடா அந்த பிளேஸில் ரிங்க போட்ட, நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம்லடா தேவையில்லாமல் அவன் லைஃப்குள்ள நீ என்றாக்காடா, என்ன உன் டாடோட புட்டியை காட்டுறியா, மிஸ்டர் கிம் டேயாங் நம்பர் 1 பிஸ்னஸ் மேனுங்கிற மாதிரி உன்னோட பிஹேவியரை காட்டுறியாடா அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இந்த மாதிரி திட்டுனா ஜிமீன், என்னடா ஜிமின்னு, நான்டா அன்னைக்கே சொன்னோம்லடா அவனுக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, யாரும் கிடையாது, தேவை இல்லாமல் உன் மேலே இருக்கிற அந்த சின்ன ஃபீலிங்ஸை வச்சுக்கிட்டு அவன் லைஃப்பில் ப்ளே பண்ணாட்டேன்னு அவ்வளோ தூரத்துக்கு சொல்லியும் யார் சொல்கிறதையும் கேட்காம நீ தானடா அந்த பிளேஸில் மேரேஜ் பண்ணிக்கிட்டான், அவனடா ஓடி ஒன்றா மேரேஜ் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக திட்டிட்டு நம்ம ஜிமினாவுக்கு என்ன பேச ஏது பேசுன்னு தெரியாமல் டென்ஷன் ஆகி அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒன்றை கூட நோட் பண்ணாமல் அவனை நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி திட்டின விகிட்டலே ஜிமினா அப்படியே கம்பெனியை விட்டு வேகமாக வெளியே போகிறாரு. இந்த மாதிரி போனால் நம்மகிட்டே அப்படியே ஒரு மாதிரி சைலண்டாக அமைதியாக உட்காந்துட்டு கோவட்டிலே இருந்திருப்பார்ல 100% சாரி சொன்னது தான் நம்மகிட்டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கும். அந்த டென்ஷனில் தான் கண்ட மெனிக்கே திட்டின்னு இருப்பார். இப்போ ஜிமினா இந்த மாதிரி பேசிட்டு போனதெல்லாம் கேட்டு கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீ ஆகி நம்ம ஹவுஸில் அங்கே இருக்கிற ஒரு பாடி கார்ட்ஸ் அங்கே ஹவுஸையும் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ண பர்சன்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு பர்சன்ஸ் கிட்ட நேற்று நடந்த பார்ட்டி ஹாலில் உள்ள மொட்டை ஃபுட்டேஜும் எனக்கு வேணும், என் லேப்டாப்புக்கு உடனே சென்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கரெக்டாக அந்த ஃபுட்டேஜ் மட்டுமும் சென்ட் ஆகுது. இந்த மாதிரி சென்ட் ஆனால் நம்ம ஜங்குக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு லாரானுங்கிறது
அது மட்டும் அதில் கேட்சப் ஆகலை. பட் ஜங்குக்கு வந்து நார்மலாக வந்தது, அப்புறம் டேயோட மாம்கிட்ட பேசினது, அப்புறம் டேட்ட வந்து பேசினதுலேருந்து கரெக்டாக லாரா கிட்ட போனது, அந்த பிளேஸில் ஃபுட்டெல்லாம் வேணும்னே கொட்டினது மட்டும் இல்லை, நீ தாண்டா இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், நீ தாண்டா இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணணுங்கிற மாரி நம்ம டேயோட டேடே ஜங்குக்கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா உன்னோட ஹஸ்பண்டோட பார்ட்டி அந்த பிளேஸை நீ தான் வந்திருக்க கெஸ்டெல்லாம் வெல்கம் பண்ணணும், உன்னோட வில்லேஜ்லலாம் வந்திருக்கிற விருந்தினரை நீ உபசரிக்க தானே செய்வ, அந்த மாதிரி பார்த்துக்கோ அப்படிங்கிற மாரி இப்படி சொல்லி அந்த பிளேஸில் மேடு ஒர்க்கு பண்ண வச்சுட்டு கிம்மாடாருன்னு இருக்கும். அதுவும் அதில் கேட்சப் ஆகுது. கிம் அதோட நம்ம டேயோட டேட் என்னெல்லாமல் சொல்லிட்டு கேட்ட அடுத்த செகண்டு தான் ஜங்குக் டோட்டலாக சேஞ்ச் ஆகி அங்கே வந்திருக்க பர்சன்ஸ்க்கு ஃபுட்டு அதுன்னு எடுத்து சோப் பண்ணிட்டு போட்டுன்னு டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாரு. இதை நோட் பண்ணபடியே அடுத்து நம்ம லாராவோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அந்த ட்ரிங்க் டேபிள் கிட்ட கொண்டு வந்து நின்று பேசினது, லாராவே ஜூஸ் எடுத்து கொடுத்துருந்துருப்பால, அது மட்டும் கொண்டு கரெக்டாக கேட்சப் ஆயிருக்குது. இப்போ அந்த கேட்சப் ஆன மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு, அப்போ இவன் வேணும்னே ட்ரிங்க் பண்ணலையா, இது எல்லாத்தையும் பண்ணது லாரா தானானுங்கிற மாரி அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. உங்களால் நான் அந்த பிளேஸில் எவ்வளோக்குள்ளே அசிங்கப்பட்டு நின்னேன், உங்களை என்ன பண்ணுறேன் பாருங்கிற மாரி அதே கடுப்பில் நேராக ஹவுஸுக்குள்ளே என்ட்ரானா, உள்ளே என்ட்ராகிற டேயை நம்ம டேயோட அம்மா ஒரு ஸ்லாப் போட்ட வேகிட்டிலேயே கிம்மும் லாராவும் ஷாக்கானா, உன்னோட பிஹேவியரை காட்டிட்டல, டாடுக்கு சன்னு தப்பாமல் பிறண்டிருக்கடா, நீ இந்த மாதிரி இருப்பேன் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாரி கோவத்தில் இந்த மாதிரி திட்டிட்டு போனால், எடிக்கடி இப்போ என் சன்னை நீ ஸ்லாப் பண்ண அப்படிங்கிற மாதிரி கிம் இந்த மாதிரி கோவத்தில் ஜங்குக்கோட மாமா டேயோட மாமா நோட் பண்ணால், நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிங்களோ அதான் சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டிங்களா, ஹாப்பியாக இருந்துக்கோங்க டேயா, நீ ரொம்ப ஹாப்பியாக இருந்துக்கோ, ஆனால் இதுக்கப்புறம் அந்த பசங்களை தேடி போகிற வச்சுக்காடு அப்படிங்கிற மாரி இன்னொரு பசங்களை தேடி போகாடான்னு சொல்லிட்டு போகிறத பார்த்துட்டு கொஞ்சம் டவுட் ஆகி, என்ன பேசிட்டு போகிறேன், யாரை நான் தேடி போகக்கூடாது, தேடி போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஸ்டெப்பில் ஏறினா டேயோட மாமோட ஆன்ஸே வந்து டே கிரிப்பாக பிடிக்கிறாரு. யாரோட லைஃப்பில் நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன், நான் யாரோட லைஃப்லையும் ப்ளே பண்ணல, யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி டே கேட்க, ஜங்குக்கை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், நீ ஜங்குக்கோட லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளமும் பண்ணக்கூடாது, ஜங்குக்கை மறந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேயோட மாமை பாட்டு டே டென்ஷன் ஆகி, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் என்னோட ஒய்ஃப், மார்னிங் கண்ட மேனிக்கே அவனை அப்படியே சாகடிக்கிற மாதிரி பேசிட்டு போனீங்க, என்னெல்லாமோ வேடு வச்சு அப்போ தெரியலையா அவன் உன் ஒய்ஃப்ன்ட்டு, வாயில வரதெல்லாம் அப்படியே அடித்து வீசிட்டு போனேன், என்ன இன்றைக்கி புதுசாக இருக்குது, ஓ உன் டேடை மாட்டி உனக்கும் என்டர்டைன்மெண்ட் பண்ணதுக்கு என்னை மாட்டி என் கசின் பிரதர் உன்கிட்ட மாட்டிக்கிட்டானா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கசின் பிரதரோட சன்னு சொன்னதோடையே மாமோட ஆன்சர் அப்படியே டே விடவும் டேயோட மாம் கோவமாக நேராக ரூமுக்கு போனால், நம்ம கிம்முடா அவள் அப்படி தான் பைத்தியம் மாட்டி வளரிக்கிட்டு இருப்பான், அவள் பேசுகிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுன்னுக்கிற மாரி சொல்லவும் டே வந்து கிம்மு பேசுகிறதெல்லாம் கேட்கல, லாராவட்டா ஸ்லாப் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணால் ரூம்கிட்ட போன நம்ம டேயோட மாம் அப்படி திரும்பி நோட் பண்ணால், எதுக்காக அவனுக்கு நீ ட்ரிங்கை ஊற்றி கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி கேட்டால் நான் எதுவுமே பண்ணலான்னுங்கிற மாரி சொல்லவும் அந்த ஃபுட்டேஜில் மொத்தத்துலேயுமே ஃபுல்லாக கவர் ஆகிருக்குது, நீ தான் அவனுக்கு ஏதோ கொடுத்துருக்க, என்ன பண்ண, எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி லாராவை பயங்கரமாக பனிஷ் பண்ணா, டே அவள் என்னடா பண்ண போகிறா, ஃப்ரெண்ட்லியாக ஜூஸ் தானடா எடுத்து கொடுத்துருக்கா, அங்கே எங்கேடா ட்ரிங்க் இருக்குனுங்கிற மாதிரி இந்த மாதிரி கிம் சப்போர்ட்டாக பேசுனா அந்த பிளேஸில் நம்ம கிம்மை பாட்டு நம்ம டே முறைக்கிறாரு, இந்த பிளேஸில் நீங்கள் தேவையில்லாமல் என்ட்ராகடிங்க, ஜங்குக்கு நீ என்னடி பண்ணணும்னு நினச்சேன், அவன்கிட்ட எடுக்கடி அந்த ட்ரிங்க் கிளாஸ் எடுத்து கொடுத்தனுங்கிற மாதிரி பயங்கரமாகவே நம்ம டே வந்து லாராவோட நெக்கை பிடிச்சி இருக்கிற மூமெண்ட்டுக்கு லாரா ரொம்ப பயந்து போனால் கிம் அப்படியே வந்து டே அப்படியே மூவ் ஆன் பண்ணுறாரு, இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணால் இப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே மேட்ஸ்லாம் டோர் கிச்சனை விட்டு வெளியே வந்து நிற்கிறத நோட் பண்ணிவிட்டு அந்த ஓல்டு மேட் இருப்பாங்களா அந்த மேடை பாயிண்ட் பண்ணபடி, நீங்கள் மட்டும் இங்கே வரீங்களா அப்படிங்கிற மாரி சொல்லவும் கரெக்டாக அந்த மேடு வந்து நிற்பாங்களா, இந்த மாதிரி நின்னா என்னை சுற்றி இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, என் மாமா என்ன சொல்லிட்டு போகிறாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே நடக்கிறது எல்லாம் தெரியும், நீங்கள் கூட என்னை சீட் பண்ணி ஏமாற்றிட்டு இருக்கீங்களா ஆன்ட்டி, உங்களை நான் என்னோடய மாம் பிளேஸில் தான் பார்த்துட்ருக்கேன், இந்த ஹவுஸ்லேயே ஒரு நம்பிக்கையான பர்சனாக அது நீங்கள் மட்டும்தான், நீங்களே என்னை அப்போ ஏமாற்றிட்டு இருந்தீங்களா, என் மாமா என்ன சொல்கிறாங்க, இங்கே என்ன நடந்துகிட்ருக்குது, எதுக்காக என்னை சுற்றி என்ன நடந்துகிட்ருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், அவங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை,
நீங்கள் மூட்டுட்டு இருந்து சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த ஆன்ட்டிக்கு என்ன பண்ண இது பண்ண தெரியாமல் எல்லாட்டையும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஜங்குக்கு உன்னோட மாமோட கசின் பிரதரோட சன், எப்போவும் கசின் பிரதரோட சன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே உன் மாம் ஜங்குக்கு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் உன்னோட டேட் அந்த மாதிரி இல்லை, டெய்லியுமே ஜங்குக்கு பனிஷ் பண்ணாங்க, டார்ச்சர் பண்ணாங்க. அந்த பார்ட்டிகளில் உங்களோட நேமை டேமேஜ் பண்ணணுன்னு தான் ஜங்குக் மூலியமாகவே இந்த மொத்த ஒர்க்கையும் பண்ண வச்சாங்க. அப்படின்னா அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஃபைட்டு வரும்ன்ட்டு அவங்க பிளான் பண்ண மாதிரியே ஃபைட்டும் வந்துச்சு. நீங்கள் பேசக்கூடாத எல்லா வார்த்தையும் வச்சு ஜங்குக்கை பேசிட்டீங்க யங் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன யங் மாஸ்டரா, என்னை எப்போது டேட்டன்னா கூப்பிடுவீங்க? இல்லை, இதுக்கப்புறமா நானும் நார்மல் மேடாக இருக்கலான்னு திங்க் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுனா டே எதுக்காக இப்படி பேசுகிறீங்க ஆண்டி? நான் அந்த மாதிரிலாம் இல்லை, ஜங்குக்க பேச சொல்லி எனக்கு உடஞ்சிருச்சு, ஹார்ட் மட்டுமா நொறுங்கிருச்சு. இந்தளவுக்குலாம் நீ பேசுவேன் நினச்சி கூட பார்க்கலட்டே. அந்த வேர்டு உண்மையிலே அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. அதை எப்படி ஜங்குக்கால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அதான் வலியை தாங்கிக்க முடியாமல் ஹவுஸை விட்டே வெளியே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி மேடு இப்படி சொல்கிறத கேட்டு லாராவும் கிம்மும் அந்த மேடை பாட்டு ஹெவியாக முறைச்சான். ஒரு மாதிரி ஷாக் ஆகி, ஹவுஸை விட்டு போயிட்டானா? ஆமாம், மார்னிங்கே எழுந்தா எங்கள் எல்லாருக்கிட்டேயும் தான் பேசுனா, எனக்கு இந்த பிளேஸ் செட் ஆகாது, நான் என்னோடய பிளேஸ்க்கு போகிறேன், இனி இந்த ஹவுஸுக்கு நான் யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டேன், நான் டிஸ்டர்ப் யாரையும் பண்ண விரும்பலை, நான் இந்த பிளேஸில் இருக்க வரைக்கும் எனக்கு எல்லாருமே ஹாப்பினஸ் அள்ளி கொடுத்துட்டீங்க, அந்த ஹாப்பினஸோடு நான் இங்கேருந்து கிளம்புறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மார்னிங்கே இங்கேருந்து போயிட்டான். கண்டிப்பாக அவனோட வில்லேஜுக்கு தான் போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு டேக்கி ரொம்ப ஒரு மாதிரியாகி அங்கேருந்து போகலாம் ஜங்குக்கு பார்க்க போகணுங்கிற மாதிரி அப்படியே டோர்கிட்ட போனால் அவன் தான் போயிட்டானேட்டே, அங்கே பின்ன எதுக்கு அவனை தேடி எங்கே போகிறான் அப்படிங்கிற மாதிரி கிம்மு கோமா கட்டுனா அப்படியே திரும்பி ரொம்ப கோவத்தில் கிம்மை பட்டப்படி மறைச்சிட்டு, நீங்கள் என்னோட டேடுனுக்கு போயிட்டான், நான் உங்களை ஹேட் ஆகிற அளவுக்கு பேச மைண்ட் வரல, இந்த பிளேஸில் வேறு யாராவது இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, நீங்கள் பண்ணிட்டுன்றதுலாம் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாமே எனக்கு தெரியும். கம்பெனிலேயே ஜங்குக்கு கீல் பண்ணதுக்கு 2% அனுப்புனது வரைக்கும் எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் அவன் சொன்னான், என்னை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கணும், என்னை எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க, டைம் கொடுத்தேங்கிற மாரி என்கிட்ட சொன்னான். அந்த பைட்டி என்னை பாட்டு அப்படி சொல்லிச்சு. அப்போவே இந்த ஹவுஸ் வேண்டாம் வெளியே போவேன்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. இன்னைக்கு பிளான் பண்ணி என்கிட்டேருந்து அவனை பிரிச்சிட்டிங்களா? பிளான் பண்ணி என்ன அவன்கிட்டேருந்து பிரிச்சிட்டிங்களா? அவுட்டாலே என் ஜங்குக்கு அந்த மாதிரி பேச வச்சு என்னை வேண்டாம், இந்த டே ஒரு பேட் பர்சன்ட், இந்த டே ஒரு டெவில், இந்த டே ஒரு பேடான பிஹேவியர் உள்ள பர்சன்ட், இவன் கூடலாம் லைஃப்பை லீட் பண்ணவே முடியாது, அதுக்கு தனியாகவே இருந்துடலான்ங்கிற மாரி திங்க் பண்ணுற அளவுக்கு வச்சு மூலியமாகவே அவனை வெளியே போக வச்சுட்டிங்களா? பிளான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நீங்கள் பண்ணி காமிச்சிட்டிங்களா? இங்கே பாரு மிஸ்டர் கிம், இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. எப்போ இந்த அளவுக்கு இறங்கி மூலியமாகவே என் ஜங்குக்கு வெளியே போக வச்சுட்டிங்களோ, அதுக்கப்புறம் நான் எதுக்கு இந்த பிளேஸில் இருக்கணும்? ப்ராமிஸ் பண்ணது அவன், இந்த ஹவுஸில் நம்ம 2 பேரும் இங்கேயே தான் இருக்கணுன்ட்டு நான் அவனுக்கு தான் ப்ராமிஸ் பண்ணேன். அவனே இல்லைனுக்கப்போ ப்ராமிஸ்க்கெலாம் என்கிட்ட வேல்யூபிள் இல்லை, அன்ட்டெல்லாம் நான் மைண்ட்லேயே எடுத்துக்க மாட்டேன். என் ஜங்குக்கு எங்கே இருக்கானோ அங்கே தான் இருப்பேன். தேவையில்லாமல் உங்கள் சன்னுன்னு சொல்லிவிட்டு என்னெல்லாம் தேடி வந்துடாதீங்கண்ணே, தேடி ப்ராப்ளம் பண்ண டாடன் கூட பார்க்க மாட்டேன்டா அப்படிங்கிற மீதி கண்ட மீனி கட்டிட்டு கிம்மை பிடிச்சி ஃப்ளோரில் தள்ளி விட்ட வேகத்துலேயும் அப்படியே நேராக வெளியே வந்தா ஜெமீனாவும் சுகாவும் டோர்கிட்ட தான் நின்றுருப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு பாட்டுட்டு ஜெமீன் சுகா சரி வாடா கார் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யூமின் வந்த கார்லேயே நம்மகிட்டே அப்படியே உட்காந்த பொசிஷன்லேயே அங்கேருந்து நேராக வில்லேஜுக்கு தான் வராங்க. இப்போ வில்லேஜில் தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி வில்லேஜில் காட்டுனா வில்லேஜுக்குள்ளே கரெக்டாக என்றானா ஹாரியோட ஹவுஸுக்கு தான் போகிறாங்க. இந்த மாதிரி போனால் ஹாரியோட பேரண்ட்ஸு நம்ம ஜிமினாவையும் சுகாவையும் நோட் பண்ணிவிட்டு, எதுக்காக ஜிம்மி நீங்கள் வந்துருக்கேன், என்ன ஆச்சு அப்படிங்கிற மாரி கேட்கவும், இல்லை அங்கிள் நாங்கள் ஜங்குக்கு எங்க ஜங்கு உங்கள் கூட வரலையா அப்படிங்கிற மாதிரி ஹாரியோட மாம் இப்படி கேட்க 3%க்கும் ரொம்ப ஷாக் ஆகிருச்சு.
ஜங்குக்கு இங்கே வரலையா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே நோட் பண்ணால் ஜங்குக்கு இங்கே தான் வந்துருப்பாரு. பட் நான் இங்கே இருக்கேனுங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. கண்டிப்பாக தேடி வந்தாலும் தேடி வருவார், இல்லாட்டி ஜிமினா அப்புறம் உங்கள் தேடி வந்தாலும் தேடி வருவார். நான் இங்கே வரவே இல்லைன்னு சொல்லிடுங்கங்கிற மாதிரி தான் ஜங்குக் ஹாரியோட பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஹாரியோட பேரண்ட்ஸுமே ஜங்குக்கு இங்கே வந்ததே தெரியாத அளவுக்கு ஜங்குக் எங்கேனுங்கிற மாதிரி நம்ம வீமின்கிட்டயே கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி கேட்டால் வீமின் ரொம்ப ஷாக் ஆகி, அது ஒன்றும் இல்லை, சும்மாடா ஹாரியோட ஹஸ்பண்டையும் பார்த்துட்டு அப்படியே உங்களையும் பார்த்துட்டு கிளம்பலான்னு வந்தேன். ஜங்குக்கு அங்கே டேயோட ஹவுஸில் தான் இருக்கானுங்கிற மாரி பேசிட்டு 3 பர்சன்ஸ் அப்படியே வந்து அங்கே ரிவர் போகும்ல, வில்லேஜ் பக்கத்தில் ரிவர், அந்த ரிவர் பக்கத்தில் தான் வந்து உட்காந்துருக்காங்க. டேக்கிட்டா பயங்கரமாக டிப்ரெஷன் ஆகி அப்படியே ட்ரிங்க் பண்ணப்படி எங்கே அவன் வரலன்னா அவன் எங்கே போயிருப்பான், எனக்கு ரொம்ப டவுட் ஆகுது. ஜங்கு கண்டிப்பாக அங்கே தானே வந்திருப்பான். அவங்க பேரண்ட்ஸ் என்ன வரலான்னுக்குறாங்க. என் ஜங்குக்கு நான் தொலைச்சிட்டேன்னா என் ஜங்குக்கு இப்போ என்ன இந்த பிளேஸில் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி செம்ம டிப்ரெஷனில் ட்ரிங்க் மேலே ட்ரிங்க் பண்ணி ஸ்மோக் மேலே ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தோம். நைட்டு 8 o'clock கிட்ட இருக்கும். இன்னுமே நம்ம 3 பாய்ஸஸுமே வில்லேஜை விட்டு வெளியே போகல. என்ன ஆயிருக்கும் ஏட்டா இருக்குங்கிற மாதிரி ஒரே டென்ஷன்லேயே அங்கே நின்றுட்டு இருந்தான். டேயோட சீக்ஸில் வந்து அப்படியே ஒரு மின்மினி பூச்சி வந்து உட்காருது. இந்த மாதிரி உட்காண்டான். டே அதை அப்படியே நோட் பண்ணப்படி லைட்டாக திங்க் பண்ணப்படி வேகமாக ரன் பண்ணப்படி ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா டே என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சாடா அவனுக்கு மாதிரி நம்ம யூமினுமே நம்ம டேயை ஃபாலோ பண்ணப்படி வேண்டாம். டே ரன் பண்ண வேகத்திலேயே கரெக்டாக ஒரு ட்ரீக்கு பக்கத்தில் வந்து நிற்கவும், அந்த ட்ரீக்கு பக்கத்துலேயே ஒரு பர்சன்ட் உட்காந்துருக்காங்க. அந்த பர்சன்ட்டை சுற்றி ஃபுல்லாக மின்மினி பூச்சிங்கடா. அந்த மின்மினி பூச்சை இந்த மலையிலலாம் ஒவ்வொரு ட்ராப்பை தொட்டு பபுள்ஸ் எல்லாம் உடைப்போம்ல, அந்த பபுள்ஸை ஊடி பபுள்ஸை ஒன்று ஒன்றா உடைக்கிற மாதிரி மின்மினி பூச்சியை டச் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மின்மினி பூச்சியை டச் பண்ணி விளாண்டுட்டு இருக்கட்டும். அந்த பெர்சனோட ஃபேஸு ஐஸு நோஸுங்கிற மாரி அவங்களோட ஃபேஸ்லையுமே அப்படியே மின்மினி பூச்சி இருந்து பிளிங்க் ஆகிறத பட்டுட்டு அந்த பர்சன் அப்படியே சிரிச்சான். ஹே எங்கே இருக்கிறானா அப்படிங்கிற மாரி யூமி நோட் பண்ணால் டே அப்படியே நேராக வந்து ஜங்குக்கு முன்னாடியே நீல் டவுன் போட்டபடி ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணவும் ஜங்குக்கு பயந்து போய் டக்குன்னு அப்படி எழுந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி என்னென்னா, ஏன்டா இந்த மண்டி பண்ணேன், எதுக்குடா இந்த மண்டி பண்ணேன், எது தானடா இந்த மண்டி பண்ணேன், நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஆன்சர் ரொம்ப ஒரு மாதிரி கிரிப்பாக பிடிச்சான். டேயோட ஆன்சர் அப்படியே நம்ம ஜங்குக்கு எடுத்து விட ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஃபோர்ஸ்ஃபுல்லாக டேயோட ஆன்சர் எடுத்து விட்ட வேகிட்டலையே அங்கேருந்து ஹாரியோட ஹவுஸுக்கு போகலான்னுங்கிற மாதிரி போனால் டே அப்படியே ஜங்குக்கோட இப்போ கிரிப்பாக பிடிச்சா, என்னை விடுங்க டேயாங், என்ன பண்ணுறீங்க, என்னை விடுங்க, நான் அங்கேருந்து போகணும், எதுக்காக என்னை பிடிக்கிறீங்க, என்னை பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோமா பேசினோம். ஜங்குக்கோட ஹிப்பை கிரிப்பாக போட்டுன்றவர் அந்த மூமெண்ட்டை பிரேக் பண்ணப்படி ஜங்குக்கோட ஜாயின்ல என்ன கிரிப்பாக பிடிச்சபடி என்ன ரிலேஷன்ஷிப்பா, என்ன ரைட்ஸா, டே நான் ஒர்க் பண்ணுறான், கிண்டு திமிரு இருந்தா சொல்லாமல் கொள்ளாமல் இவ்வளோ தூரம் வந்துருப்பேன் நீ. கோவம் வந்தா சொல்லாமல் கொள்ளாமல் வருவியா நீ, கோவம் வந்தா என்கிட்ட ஃபைட் பண்ணணும், என்னை பாட்டு ஏன்டா இப்படி பேசுனேன்னு என்கிட்ட ஃபைட் பண்ணணும், இங்கே உன்னை எவன்டா வர சொன்னது அப்படிங்கிற மாரி கடுப்புலேயே முறைச்சான். ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து அப்படியே டீரியாக வருது. பட் இருந்தாலும் டேயோட ஆன்சர் எடுத்து விட்டு போகலான்ங்கிற மாரி போனான். ஜெமினாவும் சுகவுமே செய்யும் போட்டுடா விடுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஒரு 2 minutes விடுங்க, நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேங்கிற மாரி ஜங்குக்கு அப்படியே கிரிப்பை பிடிச்சி அந்த பெஞ்சில் உட்காந்துருப்பார்ல அதே இடத்துல திரும்பவும் புஷ் பண்ணி உட்கார வைக்கிறாரு. இங்கே பாரு, இங்கேருந்து எங்கேயாவது எழுந்து போகணுன்னு நினச்சேன், என்ன மாதிரி உன்னை ட்ரீட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, அமைதியாக அங்கே இரு, என்ன நினச்சிட்ருக்கேன் நீ மனசில், ஏதோ ப்ராமிஸ்லாம் பண்ண, ஏதோ என் பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும், ஃபேமிலி அக்செப்ட் பண்ணிக்கணும், ஹவுஸை விட்டு வெளியே வரக்கூடாது, எனக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுவேன், ஃபைட் பண்ணுவேன், நம்ம 2 பேரும் நம்ம ஹவுஸ் இல்லை நம்மளோட பிளேஸ்லாம் தான் இருக்கணுங்கிற மாரி ப்ராமிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், எவ்வளோ தானா உன் ப்ராமிஸ்க்கு வேல்யூபிள், எவ்வளோ தானா உன் ப்ராமிஸ் எல்லாம் ஒர்த்தே இல்லையே ஜங்குக் அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆக்கிற மாதிரி பேசினா ஜங்குக்கோட ஐஸ் அப்படியே ஃபுல்லாக கலங்கி க்ரை பண்ணி அலைய ஆரம்பிச்சிருவார். சாரி டேயாங், நான் வேணும்னே பண்ணல டேயாங், நான் ப்ராமிஸை வேணும்னே பிரேக் பண்ணணும்னு பண்ணல டேயாங், என்னால் அந்த பிளேஸில் இருக்க முடியல டேயாங், நீயே என்னை அந்தளவுக்கு ஹேட் ஆகிற அளவுக்கு பேசிட்ட, நான் உனக்கு ஏற்ற பர்சன்டே கிடையாது, எனக்கு நாலேஜே கிடையாது, என்னால் உனக்கு ஈக்குவலாக எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண முடியாது, நான் ஒரு பட்டிக்காட்டானுக்கு எப்படி எல்லா நாலேஜுமே இருக்கும், நான் உனக்கு செட் ஆக மாட்டேன்ட்டேன், நீ சொன்னது கரெக்டு தான், பேரண்ட்ஸ் சொன்னது கரெக்டு தான், உன்னோட ஃப்ரெண்ட் கலீக்ஸ்
அப்புறம் உன்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லோரும் சொல்லிட்டு ரொம்ப கரெக்டுடா, பட்டி கட்டடா அவங்க அவங்க பிளேஸில் தான் இருக்கணும், நான் புரிஞ்சுக்கிட்டேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமாக அல்ரெடா பாடிட்டு ஜிமினாவுக்கும் சுகாவுக்கும் ஒரு மாதிரி இருந்தா. அண்ட் ஜங்குக்கு முன்னாடி நீல் டான் போட்டபடி பேசிட்டு இருந்தவர் அப்படியே எழுந்து ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி, சாரிடா, சாரி எல்லோரும் சொன்ன வார்த்தையை வச்சு நானும் உன்னை திட்டேன்ல. அடா என்ன மாதிரி உடஞ்சி போயிட்டியா? யார் சொன்னா? எனக்கு இந்த பட்டி கட்டணம் தான் ரொம்ப பிடிக்கும், இந்த வில்லேஜ் ஏஞ்சலை தான் ரொம்ப பிடிக்கும், இந்த ஏஞ்சலை தான் நான் லவ் பண்ணேன் தெரியுமா? கோவத்தில் என்ன மாதிரி பேசிட்டேன், சாரி ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸில் வர டேரியெல்லாம் அப்படியே வெயிட் பண்ணப்படி டேயுமே க்ரை பண்ணி அழுறாரு. பயங்கரமாகவே டேயோட ஐஸில் டேரி வரதை பட்டுட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகி, நீங்கள் இதுக்காக க்ரை பண்ணுறீங்க, ஃபால்ட்டெல்லாம் என்னது தானே, நீங்கள் ஏன் க்ரை பண்ணுறீங்க டேயாங், நீங்கள் க்ரைலாம் பண்ணுவீங்களா டேயாங்கிற மாதிரி டேயோட டேரி அப்படியே வெயிட் பண்ணா. சரி ஜிமின் வா, அவங்க கொஞ்சம் ஹவர்ஸ் அப்படியே பேசிக்கிட்டோம் அப்படிங்கிற மாரி சுகா அப்படியே அங்கேருந்து ஹாரியோட ஹவுஸுக்கு ஜிமினாவை கூட்டிகிட்டு போனோம். நம்மகிட்டே அப்படியே அந்த ஸ்டோன் வெஞ்சில் உட்காந்தபடி ஜொங்கோக்கை தூக்கி அவரோட டைஸில் வச்சபடி, இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக மாட்டேன், இந்த பட்டிக்காட்டான் கூட தான் இருப்பேன், இந்த பட்டிக்காட்டில் தான் இருப்பேனுங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட இந்த மாதிரி சொன்னான். ஜங்குக்கு டென்ஷன்லேயே நம்மகிட்டே பாட்டு மறைச்சான். என்ன வில்லேஜ் ஏஞ்சல் மறைக்கிற மாதிரிலாம் தெரியுது, ஏன் உன் ஹஸ்பண்ட் கூட இருக்க மாட்டியா? நானும் இதே பிளேஸில் இருந்தால் நானும் ஒன்றே மாதிரி தானே? இல்லை, இங்கெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது, நான் இங்கே தான் இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன், நீ எங்கே இருக்கியோ அங்கே தான் இருப்பேன், நீ இங்கேருந்து நான் எங்கேயும் போக மாட்டேன், என்னை போக சொன்னேன் அப்புறம் நான் செத்துடுவேன் அப்படிங்கிற மீதி டீ இப்படி பிளாக்மெயில் பண்ண ஜொங்குக்கு பயந்து போய் டேயோட மவுட்டே கிரிப்பாக க்ளோஸ் பண்ணுறாரு. உண்மையாக தான் சொல்கிறேன் ஜொங்குக், என்னை இங்கேருந்து போக சொல்லி ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசி ப்ராமிஸ் வாங்குற மாதிரி ட்ராமா பண்ணணும்னு நினச்சேன், போவேன், மொத்தமாக இந்த வேல்டை விட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறத கேட்டு டைட்டாக ஹக் பண்ணபடி இப்படிலாம் பேசாதீங்கிட்டே அவங்க என்னால் தாங்கிக்க முடியாதுங்கிற மாரி அவ்வளோ க்ரிப்பாக ஹக் பண்ணபடி ஜொங்கு க்ரை பண்ணா. ஜொங்குக்கு அப்படியே நம்ம டைட்டாக ஹக் பண்ணபடி ஜங்குக்கிட்ட சாரி கேட்குறாரு. எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுச்சுடா, அட்டனை பர்சன்ஸை பாட்டு அவ்வளோ பேருக்கு முன்னாடி சாரி சொன்னது ரொம்ப ஒரு மாதிரி என் ஈகோவெல்லாம் டச் பண்ணிருச்சு. அதனால தான் அந்த மாதிரி பேசிட்டேன் ஜங்குக்குங்கிற மாதிரி. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட இப்படி சாஃப்டாக பேசிகிட்டு இருந்தோம், எங்கே கட் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, நம்ம ஜங்குக்கும் டேண்டா அவங்க ரூம்லேருந்து அப்படியே வெளியே வந்தான். சரி இப்போ என்ன பண்ண, வாங்க வயல்வெளிக்கு போகலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. கம்பெனி ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தோம், நம்மளை வயல்வெளிக்கு கூப்பிட்றானே. டேங்க நீ வேணாக்கா வயலில் எல்லா வேலையும் பாரு, நாங்கள் அப்படியே சிட்டியை பட்டு போகிறோம் அப்படிங்கிற மாரி ஜிமினா சொன்னா. என்ன போறியா? இல்லைடா மச்சான், நீ என்ன நினச்சிட்ருக்க, நீ இங்கேருந்து கிளம்பட்டேன்டி, நான் உன் பின்னாடியே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி வாங்க வயல்வெளிக்கு போகலாம் அப்படிங்கிற மாரி ஜிமினா அப்படியே முன்னாடி நடந்தா, டே அப்படியே பின்னாடி நடந்தா. ஜங்குக்கு டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடியே சிரிச்சபடியே நடக்கிறாரு. ஆக மொத்தத்தில் 2 பேரும் திருந்த மாட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாய்வுக்கு 3% ஃபாலோ பண்ணபடியே வயல்வெளிக்கு தான் வராங்க. இந்த மாதிரி வயல்வெளிக்கு வந்தால் இப்போ அப்படியே அந்த பிளேஸில் அங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணபடியே நம்ம டே ஜங்கோ கூட டைட்டு ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. பட் டேயால் நார்மலாக அந்த பிளேஸில் இருக்க முடியல, சும்மா ஏசிலேயே இருந்தவரை கொண்டு வந்து நடு வெயிலில் விட்டால் அப்படி இருக்கும் அந்த பொசிஷனுக்கு. டேயோட ஸ்கின்லாம் ஒரு மாதிரி ரெட்டிஸஸாக ஆகுது. அட நம்ம ஜங்குக்கால் நல்லாவே நோட் பண்ண முடியுது. இப்போ இங்கே டைம் ஸ்கிப் ஆகி நைட் ஆகுது. ஜங்குக்கோட ரூமில் டாட்டே அப்படியே வந்து நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணுறாரு. பட் அவரோட பாடியில் அந்த ரெட்டிஸாக இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி லைட்டாக பெயின் ஆகி அப்படியே ஜங்குக்கு விட்டு மூவ் ஆன் ஆகுறாரு. ஜங்குக்கு அப்படியே திரும்பி டேயோட ஃபேஸை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு டேயாங், ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்களா அப்படிங்கிற மாரி கேட்கவும், அது நான் ரிவர்லேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன் ஜங்குக், நான் ஜிமினா சுகா எல்லோரும் சேர்ந்து தான் ஃப்ரெஷ்ஷப் ஆனோம். அப்புறம் என்ன ட்ரெஸ் எப்படி மாட்டுனீங்க? ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகலையே, என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் நீங்கள் எப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகுனீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி நம்ம ஜங்கு கேட்டுக்கிட்டு இருந்தால் டேக்கு என்ன மாதிரி ஆன்சர் பண்ணனே தெரியல. சரி இப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸு கலட்டுங்க, நான் அதை வாஷ் பண்ண கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வண்டி லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ் போட்டுக்கோங்க, அந்த ட்ரெஸ்ஸை கலட்டுங்கிற மாரி சொன்னான். டே வந்து அந்த ட்ரெஸ்ஸாக கலட்ட மாட்டேன் நினைக்கிற மாரி ஓரியமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஓரியமெண்ட் பண்ணான். ஜங்கோ கிட்ட நோட் பண்ணிக்கிட்டு சரி மாம் கூப்பிட்றாங்க என்னன்னு கேட்டு வரேன் நினைக்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படியே நேராக ஹாரியோட மாமுக்கிட்ட போனால் இப்போ ஜிமினாவும் சுகாவும் பேசிகிட்டு இருக்கிறத கேட்குறாங்க. என்ன சொல்லிகிட்டு இருக்க ஜிமின்? டேக்கு இந்த மாதிரி
அலர்ஜி ஆயிடுச்சா? ஆமாம், போன 1 வீக் மேலே இங்கே தான் இருந்தோம். அப்போவே அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அலர்ஜிஸாக தான் ஃபீல் ஆச்சு. அப்போ அவன் சிட்டிலேருந்து வர சொல்ல எல்லாத்தையுமே பேக் பண்ணி அவன் சேஃப்டிக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். இந்த ட்ரிப்பு தான் கோவாட்டில் அப்படியே வேகமாக பாஞ்சு வந்துட்டான்ல, எந்த ஒரு திங்ஸுமே வாங்கலை. நானும் பக்கத்தில் இருக்கிற அந்த பொட்டி கடைக்கெலாம் போனேன். எதுவும் மெடிசன்ஸ் இருக்கான்னு கேட்டு பார்த்தேன். பட் இங்கெல்லாம் சும்மா ஃபீவருக்கும் ஹெட்டேக்குக்கும் தான் இருக்குது. நம்மளே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ் எதுவுமே இங்கே இல்லை. அப்படி ஒரு வேளை ஏதாவது திங்ஸஸ் வேணும்னா இங்கேருந்து சிட்டிக்கு போகணுமா, இல்லாட்டி டவுனுக்கு போகணுமா, என்ன பண்ணேன்னு தெரியல. டேக்கி ரொம்ப ஒரு மாதிரி பாடி முழுக்க ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ஜங்குக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பி தள்ளிட்டு இருக்கான். இப்போ